அத்தனை பேர்களையும் நாம் இங்கு கூட்டவில்லை. ஒரு குறிப்பிட்ட சிலர்களை மட்டும் அழைத்துத்தான் இந்த கண்டனத்தை ஒரு உதாரணமாக இங்கே புரிய வைப்பதற்காக நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நாம் சொல்லிக் கொள்கின்றோம், இது ஒரு பள்ளி சமூகம் வாழ்கின்ற ஒரு நாடு. இந்த நாட்டிலே ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தினர்களுக்கும் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறார். இப்பொழுது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவோர் யார் என்று பார்த்தால் அரசு அதிகாரிகள் சார்ந்திருக்கிறார். ஏனென்றால் அரசியல் அழைக்கிறார்கள். ஆகவே தண்டனை அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். மாறாக இங்கே முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகிறது, தேச துரோகிகள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாட்டு மக்கள் நாட்டின் மீது அன்பும் ஆதரவும் வைக்க வேண்டும். நாட்டில் உள்ள தலைவர்களே அடிப்படையிலே ஒருவன் இருந்திருக்கால் அவன் நடமாடுவான், அவன் சென்றால், அவன் சாப்பிட்டால், அவன் தொப்பி வைத்தால், அவன் தாடி வைத்தால், அவன் நின்று விடுத்தால், அவன் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ற வார்த்தைகள் இந்த நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது. பாச சக்திகள் அதற்கு தள்ளி ஊற்றி வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பார்த்து நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அமைப்பு சட்டம் நமக்கு மிக ஆதரவான சூழலில் இருக்கிறது. முறையான சூழலை நாம் இங்கே வெளிப்படுத்த வேண்டும். நாட்டிற்கும் நாட்டினுடைய சூழ்நிலைக்கும் தக்கவாறு நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்குவதற்குண்டான எதிர்ப்புகள் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். நாங்கள் என்ன அதற்கவர்கள் தலைவர்கள் சொன்னதை போன்று பிறருடைய உரிமையை கொடுப்பதற்காக நாங்கள் கூட்டுவதில்லை. எங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் கட்டிக்காப்பதற்கும் தான் உரிமைக்காக வேண்டி போராடுவார்கள். அதையும் மேல் தாண்டி அதற்கும் மேல் தாண்டி சர்வீஸ் எங்களுக்கு இருக்கிறோம். போராக இருக்கிறோம். ஆகவே இந்த கோஷம் வெள்ளக்கும் இந்த தீர்ப்பு கிடைக்கட்டும். எல்லா போராட்டங்களுக்கு ஜமாத் இஸ்லாமி என்பது மாநில பொதுச் செயலாளர் அனைத்து முஸ்லிம் கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம், அனைத்து முஸ்லிம் கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் அனைவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். மீறாதே சரிய சட்டத்தை மதிக்கிறே சரிய சட்டத்தை மதிக்கிறே அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரிய உறுப்பினர்கள் மேடைக்கு கேட்டுக்கொள்வது. அடுத்தபடியாக இஸ்லாமிய விழுப்புரம் நாளைய தம்பி
நீளத்த அன்புடையவருமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெருப்பெயர் பெற்று ஆரம்பம் செய்கின்றேன். ஷரியத் சட்டத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்திய இந்த பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் வாரிஸ் அகமது அவர்களையும் ஆர்மியிலே ரேவதி அவர்களை அக்கிரமமாக அநியாயமாக தடுத்து நிறுத்தியதற்காக வேண்டித்தான் இந்த 2 நபர்களையும் இதே நேரத்திலேயே இந்த தமிழக அரசு அவர்களை நாம் உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம், நாம் இந்த உயிரை கொடுத்து காப்பாற்றுவதற்கு சொந்தக்காரர்கள் ஒன்றை கேட்கின்றேன். அருமையான சகோதரர்களே, இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாழ்வை பார்த்தால் எல்லா நிலைகளிலேயே லட்சக்கணக்கிலேயே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். 1900 மனத்தை கடிப்பார்கள் என்று சொல்வதில்ல, மனிதரை கடித்துவிட்டது போல இந்த சரீரத்தின் மீது அருமையான சகோதரர்கள் நாளை இந்த தமிழக அரசினுடைய அறிவிப்பிலே ஒன்றை நாங்கள் கேட்கிறோம். நாளை இந்த தமிழகத்தில் நாங்கள் உண்மையோடு கேட்கிறோம். இந்த நாட்டிலே எந்த ஆட்சியாளரும் எந்த ஆளுநரும் ஆட்சியிலே வேலை செய்யக்கூடியவனும் சரியத்து சட்டத்தை கை வைத்தால் ஆட்சியாளர்களே நீங்கள் நாற்காலிகளை உட்கார முடியாது. சரியத்தோடு விளையாண்டு பார்க்காதீர்கள். எங்களை இந்த உலகத்தை வாழ்வது என்பது சரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி வாழ்கிறோம். சரியத்து இல்லை என்றால் நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக வாழ்வதற்கு இந்த நாட்களில் எங்களுக்கு அர்த்தமில்லாமல் போகிறோம். எனவே தமிழக முதல்வர் நாளை வாழ்வோம். போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் ஒரு கூட்டமைப்போடு அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறந்த அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஆகவே நாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மீட்டெடுத்த முன்னேற்றத்தை நிகழ்ச்சிகள் பாராட்டுகிறோம். ஆனால் அது இளைஞராகவும் இதற்கோட அமைப்பிற்குள்ள சற்று அந்த நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய முன்னாடி நாஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தமிழ் மாநில தலைவர் ஏஎஸ் கிருஷ்ணா சாஹிப் அவர்கள் உங்கள் முன்னாடி கையெழுத்தை எழுதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். பெருமதிப்பிற்கும் கண்ணியத்துக்கும் உரிய பெரியவர்களே, அடிப்படையாக கொண்ட நாடு நம்முடைய நாடு. பல்வேறு மதத்தவரும் வாழும் நம் நாட்டிலே அவர்களுடைய மத சுதந்திரத்தை பின்பற்ற உரிமைகள் வழங்கியிருக்கின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25 அடிப்படையிலே ரைட் டு ஃப்ரீடம் ஃபார் ரிலிஜன், ஒவ்வொரு மதத்துக்கும் அவர்களுடைய உரிமையை பின்பற்றுவதற்கான சுதந்திரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றாத விதத்திலே தடுக்கையமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டிலே ஜனநாயக அடிப்படையிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. நம்முடைய நாடு மதச்சார்பற்ற நாடு என்பதை உறுதிப்படுத்துகின்றது. மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றி நீங்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து பாருங்கள், என்ன நடக்கும் என்பதை மக்கள் பாடமாக புகட்டுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நம் நாட்டிலே இந்த விதியை அரசியலமைப்பு சட்டம் 25 இந்த விதியை எதிர்க்கக்கூடியவர்கள் யார் என்றால் வருமானத்தர கொள்கையை அடிப்படையாக கொண்டு பொது சிவில் சட்டம் இந்த நாட்டிலே
மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடியிலும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறையூரிலும் அங்கே முஸ்லிம்களுடைய திருமணத்தை தடுத்தவர்கள் யார்? இந்த பொது சிவ சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்களோ அவர்களா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகின்றது. இதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். தமிழக அரசு பாசிச சிந்தனையுடன் இவர்கள் செயல்பட்டார்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டார்களா என்ற கண்காணிப்பை அரசு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அதே போன்று இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு. அதை தொடர்ந்து தமிழக அரசுடைய கொள்கை முடிவு என்ன என்பதை இதை பற்றி அறிவிக்க வேண்டும். தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு இதுதான். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சரியத் சட்டத்தின் அடிப்படையில் நடப்பதை தடுப்பதுதான் தெரிவித்தது. இறுதியாக சொல்கின்றேன், எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய அமைதி, எங்களுடைய அடையாளம் இவைகளை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய திருமண சட்டம், சொத்துரிமை சட்டம், சரியத் சட்டம் எங்களுடைய உயிரின் ஒரு அங்கம். நீங்கள் எங்களுடைய உயிரின் ஒரு அங்கம் நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய போராட்டம் மதிப்பளிக்க வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றும் கண்டன போரில் நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, பெரம்பலூர் மாவட்டம் அல்லாது பல்வேறு மாவட்டங்களில் வந்து தங்கள் கண்டனத்தை பதிவு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைமை சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாய பெருமக்களே, நண்பர்களே, இந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு அரசுக்கு அறிவிப்பு செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பில் சலாம். இஸ்லாமிய சரியத்து சட்டம் 1937 அவர்களால் முன்மொழியப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஆர்டிகிள் நம்பர் 25 28 வரை சொல்கிறது. அது திருமண சட்டம், மனவிலக்கு, சொத்துரிமை, வாரிசுரிமை உள்பட வக்ஃப் சட்டம் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தை படித்து IAS ஆகியிருக்க வேண்டிய ஒரு முஸ்லிம் அதிகாரி தாரேஸ் அகமது அவர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இஸ்லாமிய சரியத்து சட்டத்தை விளங்கவில்லை, உலக சட்டத்தை விளங்காமல் இந்த ஆட்சியில் மட்டுமல்ல எந்த ஆட்சியிலும் கை வைக்காத அளவிற்கு ஒன்றுபட்ட விசாரணைகள் திரண்டிருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு இந்த கண்டன பேரணி கண்டன கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உடனடியாக பாதிப்புக்கு உள்ளான பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு ஆதரவும் பாதிப்பை ஏற்படுத்திய 3 அதிகாரிகளுக்கு கடுமையான நடவடிக்கையும் பதவியிறக்கம் செய்ய வேண்டுமாறு இந்த கண்டன போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், அனைத்து முஸ்லிம் கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம். மீளாதே 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 சரியத் சட்டத்தை மீறாதே. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சட்டத்தில் கை வைத்தாய்
நீதி கட்டாக்க சக்தியா அது ஏகனவே நல்லருள் நமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூறியிருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லவர்களே, இப்போது அல்லாஹ் ஒரு மாபெரும் அருளை நமக்கு செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட அருள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளினால் தான் இந்த கலெக்டரை ஏவி நம்மையெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரே மேடையில் நிப்பாட்டி வைக்கிறார். அல்லாஹ்வுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த கலெக்டருக்கு ஒரு நன்றி. அவருக்கு, அந்த கலெக்டருக்கு பாவம் இஸ்லாம் தெரியாது. ஒரு பெயர் வாங்கி, அந்த பெயர் வாங்கிக்கு அல்லாஹ் நம்ம மூலியமாக இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக ரேவதி, சகோதரி ரேவதி, இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத்தாமினாவாக அல்லாஹ் மாற்றிக் கொடுப்பார். தேசிய அம்மாள், பேசாத ஒரு அம்மாள். அந்த தேசிய அம்மாளுக்கு பாவம் எதுவும் தெரியல. நம்ம கலெக்டருக்கே தெரியலன்னா அது என்ன செய்யும்? அது பாவம், அது என்னமோ கட்டிட்டு போயிருக்குது. நாங்க சமூக நிலையை காக்க போறோம். முதல்ல ஒன்ன காத்துக்க, அப்புறம் காக்கவா? எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களுடைய ரப்பு இருக்கிறார். நீ தேவையில்லை. எங்கள் ரப்பு எங்களுக்கு பாதுகாவலை. நாங்கள் யார்த்தையும் வந்து நிற்க மாட்டோம். ஆனால் ஒன்றை தெளிவாக்கிக் கொள்கிறோம். இதே போன்ற ஒரு கூட்டம், இதே போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் திரள் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வந்திருக்கும் என்றால் வருகிற ரோடுகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது கட்டுப்பட்ட கூட்டம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வந்துவிடுமையானால் அதுதான் எங்களுக்கு உயிரின் மேல் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அதனாலதான் கட்டுப்பட்டு நிற்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் அந்த ரசூல் கொண்டு வந்த ஷரியத் மீதும் எங்களின் மீது கை வைக்க ஆரம்பித்தால் எங்களுக்கு எங்களுடைய உயிர் மயிராக நினைக்கக்கூடிய சமுதாயம். ஆனால் அத்தனையும் தாண்டிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அறியாமையில் இருக்கிறாய், அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். கலெக்டரே நீனே ராஜினாமா பண்ணிடு. இல்ல நாங்க ராஜினாமா பண்ண ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா பாவம். நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வேகமா குத்தி மேல வச்சு வச்சுட்டோம். ஏதோ வந்தா அந்த அம்மா எதையோ புரட்டி போட்டு நினைச்சுக்கிட்டோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நம்மளைத்தான் போட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இடஒதுக்கீடு கிடைக்கல. இடஒதுக்கீடு தருவாங்கன்னு ஒரு பட்சம் நல்ல அளவா அப்படி காட்டினாங்க. ஏதோ தருவாங்கன்னு நினைச்சு போனா என்னடான்னு பார்த்தா அதை பத்தி மட்டும் பேச மாட்டேங்க, மற்ற எல்லாம் பேசுங்க. ஆனால் இங்கே நீ பிறந்திருக்கிறாயே, இது சரியத்திற்கு கை வைக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சாவு மறியுது. அடுத்து வந்திருக்கிறது. நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அந்த வாக்குக்கு எங்களுக்கு தருவதாக நீ வாக்களித்திருக்கிறாய். அந்த வாக்கை நிறைவேற்றுகின்ற வரையிலும் எங்கள் போராட்டம் தொடரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறோம். கவலைப்படாதீங்க. பாவம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்பா உதாங்க நிற்கிறோம், எல்லாத்துக்கும் கையும் கட்டிக்க ஒரே ஆளை எடுத்துட்டு போயிடாங்க. அது இல்லை நம்ம நோக்கம். அப்துல் ரஹ்மான் அஸ்ஸலாமு ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் உலமா பெருமக்களிடம்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆட்சியை ஒப்படைத்தார். ஆட்சி அதிகாரம் உங்களிடம் இருந்தது, ஆளுமை உங்களிடம் இருந்தது, ஏன் சகல நிர்வாகம் உங்களிடம் இருந்தது. ஒவ்வொரு பள்ளி வாசல்களும்
ராணுவ தளங்களாக பயன்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உருவாக்கினால் நீங்கள் கொண்டு வந்தால் இந்த படை எதையும் அடித்து நொறுக்கி முடித்து விடுவீர்கள். நன்றி. எஸ்எம் பார்க்கிறவங்க இந்திய தேசிய எஜுகேஷன், அந்த செக்ஸ் எஜுகேஷன் 6வது வரையில் படிக்கும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தால் என்ன ஆகும்? நான் இங்கே எந்த பள்ளியிலும் அல்ல எந்த ஊரிலும் எந்த நாயும் குறிப்பிட விடவில்லை. ஆனால் உண்மையில் நடந்தது ஒன்று வீட்டுக்கு போய்விட்டார். அதன் பின்புதான் தெரிய வந்தது இந்த பெண் தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் செக்ஸ் எஜுகேஷன். இந்த செக்ஸ் எஜுகேஷனால் எல்லோரும் உண்டப்படுவார்கள். அந்த செக்ஸ் என்பது எல்லோருக்கும் சொல்லிக் கொடுப்பதற்காக அல்ல, அது தானாக வரும். வெள்ளி கவுன்சிலை தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் இருக்கிற சகோதரர்கள் கலந்துரையாற்றுவாங்க. ஒரு செயல் இது அறியாமையில் செய்யப்பட்டது அல்ல. இது அப்பப்போ இந்த அரசில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கலெக்டர்கள் ஜட்ஜி போன்றவர்களை வைத்து இஸ்லாமிய சரிய சட்டத்திலே தங்களுடைய கைவன் அலுவலகங்களுக்கு கல்யாணம் முடிப்பது அல்ல. என்னிடம் ஒரு ஐபி அவர்கள் ஒரு ஐபி உளவுத்துறையை சேர்ந்தவர் கேட்டார். அப்ப நான் சொன்னேன், மெஜாரிட்டி இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லாருமே 21 வயசுல கூட தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு டிகிரி படிச்ச முடிச்சவங்க தான் கல்யாணம் முடிக்கிறாங்க, அல்லது ஒரு 18 வயசுக்கு. ஆனா இஸ்லாத்துடைய சட்டம் அவர் இனாயத்துல்லா சாஹிப் அவர்கள் சொன்னது போல இது ஒரு அனுமதி தான். எல்லோருமே கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஏனென்றால் இன்றைய உலகில் நீங்கள் இன்டர்நெட் பார்த்து பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய கைவசையை இந்த இஸ்லாமிய சட்டத்திலே காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதற்கு வந்தவர்களாக இருந்த கலெக்டர் தினேசம் அவர்களையும் தேசிய மாணவர்களையும் தேவையவர்களையும் டிஸ்மிஸ் செய்து அவர்களுக்கு ஒரு பாடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்னும் சிறப்பாக நடக்காமல் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்வோம். நம்ம பெண்களை சமுதாயத்தினரையும் சரீரத்தினுடையும் பாதுகாப்புக்காக நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சரீரத்தின் சட்டத்திலே யாரு கைவிட்டாலும் சரி, எங்களது உயிரும் உடமைகளும் சொத்தும் சுகமும் அத்தகைய நாங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த சரீர சட்டத்திலே எந்த அரசும் தலையிட வேண்டாம் என்று இந்த நேரத்திலே அனைத்து கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு முஸ்லிம் தொழிற்கத்துறை சார்பாகவும் கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். மாவட்ட
அறிவிப்பார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். வழங்குவதற்கு தகுதி படைத்த வல்லான் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆர்ப்பாட்டம் இதுவரை இந்த மாவட்டமே கண்டிராத எழுச்சியோடும் வீரியத்தோடும் விவேகத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது இயக்கத்தினுடைய ஒரு கட்சியினுடைய செயலாற்றை உயர்த்துவதற்காக அல்ல, மாறாக நம் உயிரினும் மேலான தர்மத்தை பாதுகாக்கின்ற மகனாகத்தான் நாங்கள் அனைவரும் இங்கே ஒன்று வந்து ஒருமித்த தொழில அரசுக்கு எச்சரிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியவர்களே. இந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரே, அந்த முஸ்லீம் எதிர்க்கும் அந்த தகவலும் தகவலும் இல்லாதவர் என்றால் சரியத்தை சரியாக தெரிந்து கொள்ளாமல் சரிய சட்டத்தையும் அறிந்து கொள்ளாமல் இந்திய சட்டத்தை வேண்டும். அன்பிற்குரியவர்கள ஏதோ கோவையை பிடித்து திருமணம் நடத்துவதை போன்றவர்கள் ஒரு நியாயத்தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 17 வயது பெண் குழந்தையார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 17 வயது பருவமடைந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களை கைது செய்த ஒரு குற்றவாளியை போல, ஒரு கிரிமினலை போல, ஒரு தீவிரவாதியை போல கைது செய்து ஒரு நாள் முழுக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே வைத்து இரவு 8:30 மணிக்கு அந்த பெண்ணை வேண்டிய கடமையும் பொறுப்பும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இருக்கிறது, இஸ்லாமிய சமுதாய அமைப்புகளுக்கு இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மோமா சபையுடைய அந்த ஒவ்வொரு பொருளுக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதனாலேதான் இந்த உருவாக்களுக்கு பின்னாலே இன்றைக்கு அத்தனை கருத்து வேறுபாடுகளையும் மறந்து எல்லா சமுதாய இயக்க தலைவர்களும் ஒரே மேடையில் திறந்திருக்கிறார்களே, எதற்காக? நம் உயிரினும் மேலான சரியத்தை பாதுகாப்பதற்காக ஒரு வேலை செய்யுங்கள். அதிர்த்தவர்களை எடுத்துக்கொள்ள முடியாது. பெயருக்கு ஏற்றவர்கள் நடக்கவே முடியும். வீரப்பட்டவர்களுக்கான இதனால் இது சரியத்தில் உங்களுடைய வீரத்தை காட்டினால் நாங்கள் வீரப்பட்டவர்கள் உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அன்பிற்குரியவரே, கலெக்டருக்கு அறியாதவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று கூறியவர்கள் விளையாட்டாக வேடிக்கையாக இங்கே கலந்து கொண்ட கழகம் அப்படி சொல்லி கொண்ட ஆர்ப்பாட்டத்தான் இந்த பல்லாயிரக்கணக்கான சமுதாயத்தை பிறந்து இந்த களத்திலே ஜமாத்து உலகத்துக்கு பின்னால் என்பதற்காக இந்த கரைக்கை மாற வேண்டும், அரசாங்க அவரை மாற்ற வேண்டும், அவர் முழுவதும் மாற வேண்டும். அடுத்தபடியாக குண்டல உதவி நிறுவனம் அளவற்ற அல்லாவின் மிகத்த அன்புரையும் ஆகிய இல்லாமல் அல்லாவின் பேர்கள் வந்து இந்த உண்மையான பேரான சமுதாய முன்னணிகளை உங்கள் அத்துமுறை இருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்ற நிறுவனமாக என்று கூறியமாக இன்றைய தினம் பெரம்பலூர் மாவட்டத்திலே ஒரு வெற்றியை பெருத்தார்கள். ஒரு நிகழ்வு இங்கே இன்றைக்கு இந்திய நம்முடைய இந்தியாவிலே சரிய சட்டத்தில் அறிவிக்கப்பட்டதற்காக ஜமாத் உலமா சங்க தலைவராகிய அப்துல் ரஹ்மான் அப்துல் தலைவர்கள் தலைமையிட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் தேவையில்லாமல் ஜீவிக்க வராது, நீதி கிடைக்கும் வரை ஜீவிக்க வரும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஜமாத்துடைய தொகையும் மீறி சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரணிகள் மற்றும் ஏழு அமைப்புகளாக இங்கே போயிருக்கின்றார்கள். அந்த புரிந்து கொள்ளுங்கள். இது என்னிடம் தொடர்பு கொண்டு நாளைய எங்கள் பெரம்பலூர் மாவட்டம் என்று சொன்னேன். இந்த செய்தியை நாங்கள் தமிழக முதல்வர் காலையிலே தெரிவித்துவிட்டோம். நிச்சயம் இதற்கு தீர்வு கிடைக்கும். வென்றுவிட்டு வாருங்கள், நீங்கள் வாருங்கள் என்று தலைவராக சொல்லுங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய தமிழகத்தில் கற்றுக்கின்ற இன்றைக்கு இஸ்லாமிய தமிழகத்தில் கற்றுக்கின்ற இந்த பிரச்சனை இந்த சமுதாயத்தில் போடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதை குறிப்பிட்டவர்களே நிச்சயமாக சரியத்திலே நீங்கள் கைவிட்டீர்கள், நீங்கள் சரியத்தை குறிப்பிட்ட காப்பாற்றும் என்று சொல்லிவிடுகிறேன். இந்த கண்டன உரைக்காக வேண்டி வளர்ந்த தேனி மாவட்டத்தினுடைய மக்களவை உறுப்பினர் ஹாரூன் சாஹிப் அவர்கள் என்றால்
சாதிப்பது மட்டுமல்லாமல் அங்கே காலணிகளை பரப்பி வருகிற இளைஞப்பட்டாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அத்தலாமும் அனைத்தும் முன்னாடி அன்பு சிறிய சகோதரர்களே, ஒரு தீ அது எப்பொழுதெல்லாம் அங்கே கட்டப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்திலே எழுச்சி உண்டாகிறது. 1992 பாபர் மசூதியை இடித்து கரைகட்ட மாட்டினார்கள். அதற்கு பிறகு இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு உறவு வந்தது. உணர்வுகளை தர வேண்டும் என்றால் அவர்களுடைய உணர்வுகளிலே கை வைக்க வேண்டும். அந்த உணர்வுகளிலே கை வைத்ததுதான் ராமனுடைய நடந்த அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணையும் தந்தையும் அந்த மணமகனையும் சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு சட்டம் புரியவில்லை. அந்த பெண்ணை எந்த அடிப்படையிலே ஹோம் என்று சொல்லப்படுகிறேன் அது சிறைச்சாலைக்கு அனுப்பினார்கள். சட்டம் தெரிந்த மாவட்ட ஆட்சித்தலைவரா அல்லது சட்டம் தெரியாத பேச்சியம்மாவா அல்லது தெரிந்தும் தெரியாமல் நடிக்கிற ரேவதியா? யார் இதனுடைய சூத்திரபாணிகள்? அந்த பெண்ணை ஹோமுக்கு அனுப்புவதாக இருந்தால் எப்படி அனுப்பியிருக்க வேண்டும்? அந்த பெண் காவலித்து அவள் யாரோடு ஓடியிருந்து பெற்றோர்கள் ஓடிப்போல் இந்த பெண்ணை வா என்று கூப்பிடுகிற நேரத்தில் நான் வரமாட்டேன், உங்களுக்கு வரமாட்டேன் என்று பெற்றவரிடத்திலே வர ஒருத்தால் இந்த பெண்ணை இவர்கள் ஹோமுக்கு அனுப்பியிருந்தால் அது எதில் இருக்கும். ஆனால் தாயும் தந்தையும் பெண் பார்த்து மணமகன் பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வதற்கு அவர்களுடைய பொறுப்புல இருக்கிற இந்த பெண்ணை ஹோமுக்கு அனுப்பி அந்த முட்டாள்களை பார்த்து இருக்கிறேன். எந்த சட்டத்திலே என்றால் இன்னும் வேண்டுமானாலும் செய்து விடலாம். கேட்பதற்கு ஞாபகம் இல்லை என்று நம்முடைய திருமணம் செய்ய போகிறோம். நான் அதிகாரத்தில் சொன்னேன், இங்கே எல்லாம் 15 வயது 16 வயது பெண்களுக்கு திருமணம் செய்வதற்கு பெற்றோர்கள் விரும்புகிறார்களோ சொல்லுங்கள். திருமணங்களுக்காக நான் பயணிப்பது இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட திருமணங்களுக்காக பயணிக்கிறேன். ஒரு எழுச்சியும் இந்த சமூகத்துக்கு அதனால் ஒரு எழுச்சியும் என்றால் அந்த தீரை எழுப்புவர்களை நாங்களாக இருக்க வேண்டும் என்று 1937 சர்வதேச ஆப்ளிகேஷன் ஆட்சி என்று ஒன்றை தந்திருக்கிறார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கிறேன் அத்தனை இந்துத்துவவாதிகளும் ஒதுக்கீடு சட்டம் என்று சொல்லி சரீர சட்டம் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சரியாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு தந்திருப்பது போல கிறிஸ்தவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு தந்திருப்பது போல் இந்துக்களுக்கு தருகிறார்கள். ஒன்று தெரியுமா? இந்துக்களில் அவர்கள் மாமன் மகளை அல்ல தன் சகோதரிகளுடைய மகளை அவர்கள் திருமணம் செய்வதற்காக இது அனைவருக்கும் தெரியும். மாமனிடத்தில் கேட்கிறேன், ரேவதி இடத்திலே கேட்கிறேன், தேசியவாரத்தில் கேட்கிறேன், தமிழக முதலமைச்சரிடத்தில் கேட்கிறேன். சதிகா உறவுமுறை என்கிற இந்து சட்டமைப்பிலே ஒரு சபையும் ஒரு பதற்கையருடைய மகனை திருமணம் செய்வதற்கு மறுக்கிறது, அது தடை செய்திருக்கிறது. அதனாலே தான் பார்ப்பனர்கள் சகோதரியுடைய மகனை திருமணம் செய்வதற்காக. ஆனால் அதுக்கு ஒரு புரோவிஷன் இருக்கிறது, அப்படி செய்யலாம் என்று இருப்பது போல நம்முடைய தமிழ் சட்டத்திலே தந்திருக்கிற அந்த உரிமைகளை அடிப்படையில் இப்பொழுது நடந்த ஒரு உயர்நிலையத்துடைய தீர்ப்பு சொல்கிறார்கள். அந்த பெண் ருதுவாகிவிட்டால், அந்த பெண் பெரியவராகிவிட்டால் அவளை திருமணம் செய்வதற்கு அவளுக்கு யாரும் தடையால் இருக்க முடியாது என்று டெல்லியிலே இருக்கிற உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது. மதிக்க மாட்டீர்களா? உயர்நீதிமன்றம் இருக்கிற வழிகாட்டுதலும் மதிக்க மாட்டீர்களா? பாபர் மசூதியுடைய இடத்திற்கு உயர்நீதிமன்றத்தில் தந்தார்களே 3 தீர்ப்பாய் 3 பேர் தந்தார்களே, அதுபோல் இவர்களுக்கு பாதகம் செய்தால் மட்டும்தான் அதை மதிப்பீர்களா? தெரியவில்லை. அதனாலதான் சொல்லுகிறோம், இனி பொறுத்தது போதும். 15 வயதா 16 வயதா பெண் உருவான உடனே திருமணம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட திருமணங்களை நாம் நடத்துவோம். உங்களுடைய சட்டம் என்ன செய்கிறது என்று பார்க்கிறோம். அந்த சட்டம் எனக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறது. சமீபத்திற்கு அடிப்படையே மட்டுமல்ல, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் வருவது, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பினுடைய சட்டமன்றம் உரிமை என்று சொல்லுகிற அந்த 5வது கலத்திலே சொல்ல வருவது the right of minority, the culture, கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையிலே, எங்களுடைய மொழியின் அடிப்படையிலே நாங்கள் திருமணம் செய்வதற்கு ஏதுவாக சட்டம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அரசியலுடைய சட்டத்திற்கு உரிமைகளை பாதிப்பதற்கு எந்த கோபமும் அங்குள்ள முடியாது. அது மட்டுமல்ல, எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஓய்வுப்படுத்தினர்கள் ஓய்வுப்படுத்துகிற பெண்ணை வேலை செய்வதற்கு எத்தனைப்பது குற்றம் அல்லவா? அந்த பெண்ணை பாத்திரங்கள் அனுபவித்திருக்கிறீர்களே, தாயை தந்தை அடித்திருக்கிறீர்களே, மணமகன் அடித்திருக்கிறீர்களே. நான் கேட்பதெல்லாம் ஆட்சி கட்டில் இருக்கிற உண்மையும் அதுபோல் உண்மையாளருக்கு எடுத்தால்தான் எங்களுடைய ஆத்திரம் கீழ் என்பதை இதை ஞாபகப்படுத்திக் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பேச்சை, இந்த எழுச்சி, இன்னைக்கு எவ்வளோ கூடுகிறார்கள், கோஷப்படுகிறார்கள், எல்லா இயக்கத்துக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கோஷத்தின் மூலமாக கலைஞர்கள் என்று கருவார்கள். நாங்கள் எழுச்சி விடுவது, நாங்கள் விவேகம் அடைவது, நாங்கள் வீரராய் எந்தளிப்பது, நாங்கள் புரட்சியாய் எந்தளிப்பதெல்லாம் ஒவ்வொரு தருணத்தையும் எங்கள் எதிர்கால தீர்மானிக்கிறார். அப்படி எதிர்ப்பை அளிக்கும் பொழுது அதை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார். இந்து சட்டத்திலே உபன்யாசத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு பெண் உருவடைந்து விட்டால் அவரை திருமணம் வைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நீ வைத்திருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்துக்கள் கூட கோயிலே திருமணம் செய்தால் அவர்களுடைய சட்ட பாதுகாப்பு தருகிறது. அதே போன்றுதான் இந்த சட்டத்திற்கு பாதுகாப்பு தருகிறது. எங்களுடைய எழுச்சியும் சமீபத்தை எதிராய் நீங்கள் கிளம்பினால் நாங்களும் அதற்காக கிளம்புவது. வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய தமிழ் மாநில தலைவர் அருமை சகோதரர் தீமையிலே ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு அதனால அல்லாஹ் தஆலா சில பேர் நான் அந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கானா அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இத ரேவதியோ பேட்டி அம்மாவும் கலெக்டர் பரேஷன் என்ன செஞ்சிருக்காங்க, 17 வயது 4 மாதங்கள் ஆகிய அந்த பெண்ணின் திருமணத்தை அதுக்கு என்ன சொன்னாங்க, சமூக நலத்துறை இதற்காக ஆக்ஷன் எடுத்தது, குழந்தை திருமணத்தை நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், குழந்தை கேட்காது சரி, இப்போ குழந்தைகளே கவனமா இருக்கு. 17 வயசு 4 மாதம் ஆனது குழந்தைன்னு சொல்றீங்களே, நீங்க குழந்தையா உண்மையில அது குழந்தை என்பதை பிடிச்சாங்க. பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா, பொண்ணு பையனுக்கு பிடிச்சிருச்சுன்னா, பையனுக்கும் பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா, பொண்ணுடைய தாய் தந்தையரும் அம்மா பையனுடைய தாய் தந்தையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா, எங்க ஊர் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்க திருமணம் செஞ்சு வச்சுக்குவோம். இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, காலங்காலமா இப்படிதான் நடக்குதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க நல்ல இருக்கிறீங்க. இந்த மாதிரி யாரையும் வைக்க கூடாது. நீங்க என்ன பண்ணீங்க, பைய பேசிக்கிறோம், அதை பக்கம் இருக்கட்டும். அதனால நீங்க பண்றது நல்லது. என்ன சொன்னீங்க திருச்சியில கட்டாய திருமண சட்டத்திலிருந்து முஸ்லிம்களுக்கு விடுதலை அளிக்கப்படும் சொன்னீங்களா இல்லைங்களா? இந்த மாவட்டத்தில் கேட்கிறோம், அதனை உடனடியாக நீங்க நிறைவேற்றுங்க. உடனே வேண்டாம், உடனே எடுத்து போய் கஷ்டம் இருக்கிற மாதிரி முஸ்லிம்களுக்கு என்னன்னா, எங்க பொண்ணுக்கு எப்ப திருமணம் முடிக்கிறது நாங்க முடிவு பண்ணிக்கிறப்பா, நாங்க பதிவு பண்ணிக்கிறப்பா. இது தப்பாங்க, இது தப்பாகவே அது உடனடியாக இந்த 3 அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை எப்படி நாம் இந்த கூடியிருக்கிறோமோ அது போன்று பல்வேறு கூட்டங்கள் கூட நீங்க வேலை வைக்காதீங்க என்ற அரசாங்கத்தில்
தமிழ்நாடு அமைச்சர் அலுவலக பேச்சாளர் சட்டத்தில் தமிழ்நாடு எச்சரிக்கை எச்சரிக்கை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் சட்டத்தில் மீட்டெடுப்போம். ஓட்டு மட்டும் இருக்கிறோம், நாங்கள் உரிமையை கேட்டால் கசக்கிறோம். உரிமையை பறிக்கவில்லை, இல்லாத சட்டத்தை பிரிக்காது. வெள்ளட்டும் வெள்ளட்டும் கூட்டமைப்பு வெள்ளட்டும் 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 போராட்டம் வெள்ளட்டும். அம்மையாருக்கு இது வந்து புதுசு இல்லை. ஏன்னு சொன்ன இந்த அம்மையாரை வச்சாங்க. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போராட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி திருமணத்தை வச்சாங்க பல ஜோடிகளுக்கு. அது என்ன உண்மை என்று சொன்னால் இந்த அம்மா நடத்தி வச்ச திருமணத்துல இந்த நாட்டில் ஒரு திருமண செய்வதை ஒரு கைது செய்திருக்கிற ஒரு அவலத்தை நிறைவேற்றிருக்கிற இந்த மாநில அரசை உடனடியாக நீங்கள் இதற்கு உடன்படுவதே அல்ல. நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பு அரசு என்று வாய்ப்பாளர் காட்டாமல் உண்மையாக இருக்குமையானால் இந்த கலைக்கரை இந்த தலைமைக்கு நடவடிக்கை பேச்சு முன்னாடி உடனடியாக செய்ய வேண்டும். நீங்கள் நினைப்பது போன்று மனித மூலையால் இந்த கூட்டமைப்பு எச்சரிக்கையாக இருக்கிறோம். இந்த போக்கை மாற்றிக்கொள் எல்லா ஒருவருக்கு எல்லா புகழும் என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். மரியாதை துணை கூட்டத்தினுடைய தலைவர்களே, வருகை இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் ஒரு சமூகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து அந்த அநீதி இழைத்தவரை அறிவுரை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பொறுப்பாளர்களாக அரசு அதிகாரங்களிலே வர வேண்டும் என்று நாம் இதுபோன்ற கூட்டங்களிலே கொடிகளை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும். இந்த முஸ்லிம் சமுதாயம் அதிகாரிகளை பெற வேண்டும். அந்த அதிகாரத்திலே ஆட்சியிலே வர வேண்டும் என்று நாம் இது போன்ற போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி போராட்டம் நடத்திய அந்த ஒரு உணர்த்துதலை கலெக்டர் அவர்கள் தனது வார்த்தையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த தேசத்திலே வாழ்கிற முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்கிற அந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலே இந்த தேசத்தினுடைய வளத்தின் மீது, இந்த தேசத்தின் மீது பற்றையும் பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தி இந்த தேசத்தை கட்டி தேசத்தோடு விரைந்து வந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் சமுதாய மக்கள் இந்த தேசத்திற்கு எப்பொழுதெல்லாம் பாதிப்பு வந்ததோ, எப்பொழுதெல்லாம் இந்த தேசத்தை அறிவுறுத்துவதற்கு இந்த தேசத்தினுடைய எதிரிகள் முனைந்தார்களோ, அது கலைஞர்களாக இருக்கட்டும், அது வெள்ளைய கொள்ளையர்களாக இருக்கட்டும், எவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக தங்களது உயிர்களை குறைந்தவர்கள், எண்ணற்ற தியாகத்தை செய்தவர்கள் இந்த தேசத்தாக அறிவித்து விடுங்கள். இது இந்த தேசம் மனநீதியின் அடிப்படையிலே இந்த தேசத்துடைய சட்டம் இருக்கும் என்று அறிவித்து விடுங்கள். அதை எப்படி சந்திக்க வேண்டுமோ இந்த தேசத்தில் அதை சந்திக்கிறதற்கு அதை சந்தித்துக் கொள்வார்கள். ஆனால் மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர்களுடைய உரிமைகள் இந்த தேசத்திலே பாதுகாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை தட்டி பறிப்பதற்கு அதிகார வர்க்கம் அதற்கு மேற்பட்ட இந்த பெரும் கூட்டம் இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே தமிழக அரசிற்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்தி, தமிழகத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏழு நடைபெற்றிருக்கிறது. ஒரு மாபெரும் சாதனை செயல். எனக்கு முன்னாள் பேசுகிறவர்கள் சொன்னார்கள், டெல்லியினுடைய ஹைகோர்ட் ஒரு உத்தரவை முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறது என்று. ஒரு உத்தரவல்ல, இந்தியா முழுவதும் 12 மாநிலங்கள் கூடிய சட்டமன்ற நீதிமன்ற தீர்ப்பை
12க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள் நிரூபித்திருக்கின்றன என்று சொல்லக்கூடிய செய்தியை உங்களுக்கு நான் தருகிறேன். இப்படி இந்த தேசத்திலே இருக்கிற 12க்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய நீதி உணர் பறிக்க நினைக்கிறார் என்றால் தமிழக அரசு அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னார். இந்த பெருந்தல் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வன்மையாக இந்த சமுதாயம் எங்களது கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக ரேவதியின் மீது ரேவதி அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அத்துறை அமைப்புகளோடு சேர்ந்து இங்கே ஒன்றுபோதை போல அத்துறை இவர்களும் கலந்து பேசி அத்துறை அமைப்புகளுடைய முன்னிலையை அரசாங்கத்தால் வெளிப்படுத்தப்படுகிற தீர்மானங்களை அரசாங்கம் இதை கவனம் செலுத்தி மத்திய அரசாங்கம் தேவைப்பட்டால் சட்டங்களில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றங்களை உடனடியாக ஏற்படுத்தி முஸ்லீம்களுடைய ஜீவாதார உரிமையை முஸ்லீம்களுடைய உயிரின் மேலான சரியத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என வலியுறுத்தி எனது உரைக்கு தருகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சட்டத்தை மதித்து செய்யாதே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதே பேச்சியம்மானை தமிழக அரசு அரியல் சட்டத்தை தலையிடாதே. எச்சரிக்கை சட்டத்தை தலையிடும் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. மீட்டெடுப்போம் அரியல் சட்டத்தை மீட்டெடுப்போம். ஓட்டு மட்டும் இருக்கிறதா உரிமையை கேட்டாலும் இஸ்லாமிய கூட்டமைப்பு வெள்ளட்டும் உருவாட்டம் வெள்ளட்டும். இந்த கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அனிதாகிறது நன்றி கூற இந்த போராட்டம் நிறைவேற்ற வருகிறது. நிர்வாகம், சமூக நலத்துறை, காவல்துறை ஆகியவற்றில் நிலவும் முஸ்லிம் விரோத போக்கு மற்றும் பாரபட்சம், ஒரு சார்பு தன்மை போன்றவற்றை முற்றிலும் கடல் விதமாக ஒரு உயர்மட்ட குழு விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் நேர்மையான மற்றும் நடைமுறையான போக்கை இணைப்பு தரப்பு மக்களிடம் மேற்கொள்ள இதன் மூலம் வழிவகை செலுத்தி சமூகத்தில் அவர்களின் குடும்ப கலாச்சாரத்தை சீர்குலைத்து பாதிப்பை ஏற்படுத்தியதற்காக சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு மனப்பெண்களுக்கும் தகுந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கூட்டமைப்பு கேட்டுக் கொள்கிறது. அரசியல் சட்டம் வழங்கியுள்ள சரியத்தை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இதுபோன்ற அத்துமீறல்கள் இனியும் தமிழகத்தில் தொடராமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கூட்டமைப்பு கேட்டுக் கொள்கிறது. நன்றி உரை மௌலானா அப்துல் காதர் தாவூதி. தமிழ்நாடு முஸ்லிம்கள் மீது தமிழ்நாடு முஸ்லிம் இயக்கங்கள் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து கட்சிகள் அனைத்து கூட்டமைப்பு சார்பாக சரியத்தில் அத்துமீறி தலையிட்ட மாவட்ட கலெக்டரை கண்டித்து, மாவட்ட சமூக நல ஆளுநர் பேச்சியம்மாவை கண்டித்து, ஆர்டிஓ ரேவதியை கண்டித்து இந்த தமிழ்நாட்டுடைய அனைத்து முஸ்லிம் அமைப்பு சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடைபெற்று முடிந்தது. இதன் மூலமாக நாங்கள் தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த சரியத்து விஷயங்களில் இனி தமிழக அரசு எந்த காரணத்தை கொண்டும் தலையிடக்கூடாது என்று எங்கள் சார்பாக இந்த கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வன்மையாக இதை கண்டிக்கிறோம். அவர்கள் 3 பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். முகமது ஹானிஃபா, ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு முஸ்லிம் இயக்கங்களின் கூட்டமைப்பு. இன்று நடந்திருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. உடனடியாக இந்த மாவட்ட கலெக்டரும் ஆர்டிஓ ரேவதியும் பேச்சியம்மாளும் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தொடர்ச்சியாக நாளை காலை சென்னையில் 10:30 மணி அளவிலே கலெக்டர் அலுவலகம் முன்பு இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இதன் மூலியமாகவே நடைபெற இருக்கிறது. அதற்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் கூட்டமைப்பு மீண்டும் கூடி மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற ஒரு வாரத்திலே நடத்தும் என்பதை எச்சரிக்கையாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் இஸ்லாமிய திருமணத்தை எந்த விதமான சட்ட வரமுறையும் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவின் பேரில்
இங்க இருக்கிற சமூக நலத்துறையினுடைய அதிகாரிகளும் ஏனையவர்களும் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது கண்டிக்கப்பட வேண்டியது. அது மட்டுமல்லாமல் தடுத்து நிறுத்திய பிறகு அவர்கள் திருமணத்தை செய்யவில்லை. அப்படி தடுத்து நிறுத்திய பிறகு அந்த மணப்பெண்ணையும் மணமகனையும் பெண்ணினுடைய தந்தையும் கைது செய்திருக்கிறார்கள். இது எந்த சட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் செய்தார்கள்? சட்டத்தை அவர்களுக்கு சாதகமாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய சரியத்து சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களை அச்சுறுத்துகின்ற முகமாக இது நடந்ததாகத்தான் நாங்கள் இங்கே கருதுகிறோம். ஆகவே இதை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளின் மூலமாகவும் குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் கழகம் சார்பாக சரீரத்துக்கு எதிராய் இவர்கள் செய்திருப்பதை சுட்டிக்காட்டுகின்ற விதமாக, அதாவது இஸ்லாம் அனுமதித்திருக்கிற திருமண உறவுகளினுடைய அந்த வயது வரம்பையும், அதுவே இன்றைக்கு இந்திய அமைப்பு நிர்ணய சட்டம் நமக்கு தந்திருக்கிற அந்த சரீரத் அப்ளிகேஷன் ஆக்ட் 1937 அதனுடைய உரிமையின் அடிப்படையிலையும் நாங்கள் இனிமேல் தொடர்ந்து செய்வோம் என்று ஆட்சியாளர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.